ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பவர்ஃபுல்லாக தான் காட்டியிருக்காரு எல்லாரையும். அது இஸ் வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த டைரக்டர். என்னமா நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சது உண்டு. பட் நேரில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அப்படியே சிவராஜ்குமாரை நான் டெஃபினட்டாக பாராட்டுறது என்னென்னா, இவர் நமக்கு ஒரு லக்கி சார்மிங்காக இருக்காரு. எல்லாருமே அதே ரொம்ப எப்படி ஒரே ஷாட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப வெக்கமாக போச்சு. ட்ராப் சைலன்ஸ் அந்த இடத்துல மட்டும் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கே புல்ல இருக்குது. அந்த அந்த சீன் நாமளா பண்ணோங்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி நம்ம இந்த மாதிரி போகும்போது அடேங்க அப்பா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா நடிகைன்னு சொல்லலாம், விஜய் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம். மகா நடிகை எல்லாம் இல்லைங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேடம். அது ஏன் அப்படி சொன்னேன்னா, கௌதாரியில் இருந்த அந்த இன்னசென்ட் இப்போ வரைக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இன்னசென்ட் மீறி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது கேப்டன் மில்லர் வரைக்கும் வந்திருக்கு. எப்படி இந்த கேப்டன் மில்லர் உங்கள்கிட்ட வந்துச்சு? கேப்டன் மில்லர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேருந்து பேசுகிறோம்மா, அருண் மாதேஸ்வரன் பண்ணுறாரு. அருண் மாதேஸ்வரன் ராக்கி பண்ணவரா? ஆமாங்க. இம்மீடியட்லி ஐ செட் வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொன்னார். ஃபுல்லாக சொல்லலை, நான் என்னவா இருக்கேங்கிறது சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஓகே, தண்டட்டி போட்டுட்டு வயசான கெட்டப்ல அது பண்ணதில்லை. ஸோ அவர் கேட்டதும் நான் சரின்னு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ப்ளஸ் தனுஷ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அவர் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஐ அக்ரி. ஓகே மேடம். இப்போ உங்களோட விக்கிபீடியா எப்போதுமே ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். விக்கிபீடியா பார்த்தோன்னா முதல் படமே தில்லமுள்ளு, அதுக்கப்புறம் ஒரு 10 years கேப் காட்டுது. ஏன் இந்த 10 years கேப் காட்டுது அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. அந்த டவுட்டை உங்கள்கிட்ட கிளாரிட்டி பண்ணிக்கலாமா? ஏன் அந்த 10 years? 10 years, 5 years, 3 years அந்த மாதிரி நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வந்தேன் ஜென்ரலி. ப்ராபப்ளி படிப்பு, ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, அப்புறம் உடனே கல்யாணம், உடனே குழந்தை, அதுக்கு கேப் எடுத்துக்கிட்டு பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த கேப். அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட், பிகாஸ் கேப் இருந்ததுனால நான் ஸ்டேல் ஆகலை. இந்த சென்ஸ் எல்லா படத்துலேயும் இவங்க வராங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பப்போ வர்றதுனால கொஞ்சம் என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறீங்க. மறக்காமல் அதில் முக்கியமான விஷயம், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஒரு நடிகைக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அதுக்கு ப்ரிப்பேராக பண்ணக்கூடாதுங்க. அப்படியா? யாருமே ப்ரிப்பேர்டாக போகவே கூடாது. டைரக்டர்ஸ் மோல்ட் பண்ணுறது தான் இருக்காங்க. ஸோ எப்பவுமே நான் என்னோட கோ ஆர்டிஸ்ட்காக இருந்தாலும், இப்போ புதுசாக வர்ற ஆர்டிஸ்ட்காக இருந்தாலும், நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, ரா மெட்டீரியலாக போங்க. அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ மொத்தமும் மண்டலை ஏற்றுக்கிட்டு பண்ணால் யூ கேன் பர்ஃபார்ம் வெரி ஈஸிலி. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு என்னங்க தெரியும்? எங்களுக்கு ஐ மீன் அந்த கேரக்டருக்கான சொன்னதுக்கப்புறம் இல்லை, இருந்தாலும் ஒரு டைரக்டருக்கு வேற ஒரு ஆங்கிள் இருக்கும். இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி இருக்கணும், இப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும்னு அவங்க ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் என்னன்னா, ரெண்டும் நம்ம மண்டையில் ஏறாது. இதுவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் அவர் சொல்கிறதும் ஏறாது. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டோம், நம்ம ஹாஃப் குக்டாக இருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஓகே. ஸோ அதனால அது ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் தான் பெட்டர். இந்த டைரக்டர் அப்படி அருண் மாதேஸ்வரன், ஏன்னா முதல் 2 படம் அவர் ரொம்ப கூல் அண்ட் இஸ் வெரி அந்த ஃப்ரீடம் கொடுப்பார் ஆர்டிஸ்டுக்கு. ஓகே. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் செய்கிறது செய்யுங்க. ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுவார். கொஞ்சம் இப்படி பண்ணுங்கள் மேடம், கொஞ்சம் இன்னும் இமோட் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படி. ஓகே. இப்போ வரைக்குமே கடைசி இந்த 2K கிட்ஸ் அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா, உங்களை நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பரிச்சயமானதான் செவனம்மா கேரக்டரும், அப்புறம்
கரைக்குட்டி சிங்கத்தில் வர அந்த கேரக்டர் தான். அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து அவங்கள இன்னும் பரிச்சயப்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரம்மாண்டத்தில் நான் தெரியவேனா அப்படின்னு நினச்சேன். சிவராஜ்குமார், தனுஷ், இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம காணாம போயிட போறோம், பீரியட் ஃபிலிம் சொல்றான், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பவர்ஃபுல்லாக தான் காட்டியிருக்காரு எல்லாரையும். ஸோ அந்த பயம் எனக்கு இல்லை. பட் நான் நினச்சேன் முதல்ல கூட்டம் இருக்குமே, பெரிய இதுவாக இருப்பாங்களே அப்படின்னு. பட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், எல்லா கேரக்டரும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அது இட்ஸ் வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த டைரக்டர் டு ப்ரொஜெக்ட் யூ தட் வே. ஓகே. இப்போ எப்போதுமே அந்த ஒரு சீன் வருது அப்படின்னா அதுக்குள்ள 3 பெரிய ஆர்டிஸ்ட் ஒரே நேரத்தில் நடிக்கிறாங்கன்னா அவங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து பிரமிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். உங்களை பார்த்து அது மாதிரி ஏதாச்சும் தனுஷ் சாரா இருக்கட்டும், சிவராஜ்குமார் சாரா இருக்கட்டும், என்ன மேடம் இப்படி பின்னிட்டீங்களே? முதல்லேருந்து எண்டு வரைக்கும் பிரமிப்பில் தான் அங்கே இருந்தேன். ஓகே. பிகாஸ் அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அந்த போட்டிருக்கிற செட்ஸ் ஆகட்டும், பீரியட் ஃபிலிமாக இருக்கிறதுனால அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், பழைய காலத்துக்குள்ளே போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததாங்க. பழைய காலத்து அந்த சட்டி, மண் சட்டிங்க, மண் பானைங்க, அப்புறம் அந்த மாவாட்டுற உரல்கள், அதெல்லாமே அவ்வளோ அழகாக நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம். பிரமிப்பாக இருந்தது, எல்லாமே பிரமிப்பாக இருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படங்கள் பார்த்து தனுஷ் வந்து என்னமா நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சது உண்டு. பட் நேரில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அப்படியே அவருக்கு ஒரு தனி பாடி லாங்குவேஜ் இருக்குங்க. ஓகே. தட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட். அது கான்ஃபிடென்ஸோடு பண்ணுவார் அவர். அந்த பாடி லாங்குவேஜ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பார்த்து ரசித்தேன். என்னோட காம்பினேஷன் ஷாட்டில் சிவராஜ்குமார் சேம் திங். சிவராஜ்குமாரை வந்து நான் டெஃபினட்டாக பாராட்டணும். என்னென்னா அவர் அங்கே வந்து அவ்வளோ பெரிய நடிகர், கர்நாடக சக்கரவர்த்தி. அங்கே இவர் வந்து நமக்கு ஒரு லக்கி சாமிங்காக இருக்காரு, லக்கி சாமா இருக்காரு. ஜெயிலர்லேருந்து வந்துட்டு அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஒரு லக்கி சாம்ன்றது ஒரு இருக்கும் தெரியுமா? ஸோ அது இந்த படத்துக்கு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி இதுவும் அடையும் டெஃபினட்டாக. ஏன்னா அவர் லக்கி சாமா. எல்லா படத்துலையும் அவர் அப்படி வந்துட்டு போனால் நல்லா இருக்கும். எல்லா படத்துலையும் ஒரு கேமியோ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கேமியோ படம் நல்லா இருக்கும். ஓகே. குடும்பங்கள் மனசில் நீங்கள் எப்போ ஆழமாக பதிஞ்சிங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா அந்த கிளைமேக்ஸ் சீனில் அவ்வளோ பேர், கடைக்குட்டி சிங்கத்தில் அவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பேசும்பொழுது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு பல பேர் செஞ்ச தப்புகள்லாம் விலகி, ஓ இப்படிதான் இருக்கணுமா ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு கொடுத்துச்சுல, அது வெளியே வந்தோம் ஆடியன்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணது என்ன? ஏன்னா அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் ரிலேட் பண்ணிட்டாங்க. அந்த அது ஏன்னா எல்லா குடும்பங்களையும் அப்படி ஒரு அம்மா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லா குடும்பத்துலேயும் வந்து அது யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ் பண்ணி ஒரு குடும்பத்தை வந்து இந்த தூக்கி நிப்பாட்டும் போது அதோட அருமை, அதோட அக்னாலேஜ்மெண்ட் இல்லாமல் போகுது. சில பேருக்கு ரெக்கக்னைஸ் இல்லாமல் போகுது. அது எல்லாருமே நினச்சி பார்த்துருக்காங்க. அந்த படம் வந்து கூட்டமாக அப்படியே ஒரு செட்டாக ஃபேமிலிஸ்லேருந்து கிளம்பி போயிருக்காங்க இந்த படத்தை பார்க்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அதெல்லாம் ஒரே ஷாட்டில் எடுத்த படம் அது. ஐ மீன் எல்லாரும் வந்து சத்யராஜ் சார், சூரி, சத்யராஜ், இளவரசன் சார், எல்லாரும், கார்த்தி, எல்லாருமே வந்து அடேங்க அப்பா எப்படி ஒரே ஷாட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப வெக்கமாக போச்சு. பட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அது அந்த மாதிரி ஒரு விட்டா போலாமான்னு கேட்டாங்க என்ன. நான் சொன்னேன் அப்போ இமோஷன் குறைஞ்சிடும். அது ஸ்டார்டிங்லேருந்து அது கடைசி வரைக்கும் 3 கேமரா வச்சுட்டு பண்ணதுனால அது ஒரே ஷாட்டில் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா கட் பண்ணி இவங்க க்ளோஸ்அப்ஸ், அவங்க க்ளோஸ்அப்ஸ் போடணும் தானே. ஆனால் எடுத்தது ஒரே ஷாட்டு. அவர் போயிட்டு அவர் அப்படியே மானிட்டருக்குள்ள அவர் அழுதுட்டு இருந்தாரு பாண்டியராஜ் சார். அப்படியே என்ன அள வச்சிட்டிங்க மேடம் அப்படின்ட்டாங்க. தியேட்டர்ல நீங்க அதான் செஞ்சீங்க. அதெல்லாம் செஞ்சு பின் ட்ராப் சைலன்ஸுங்க. அந்த சீனோட அமைப்பு அப்படி, அந்த குடும்பம், அந்த கேரக்டர்ஸ், அந்த அக்கா, அந்த இது அவனுக்குன்னு ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்படி வந்து குறை சொல்கிறீங்களே, எவ்வளவு செஞ்சுருக்காண்டி உனக்கு அப்படின்னு கேட்குறேன்ல.
அவருக்கு லோன் கட்டுறாரு, இவருக்கு இது கட்டுறாரு, அவருக்கு இஎம்ஐ கட்டுறாரு, இந்த குழந்தைங்களுக்கு இது செஞ்சார் அது செஞ்சார், நினச்சி பார்க்குறீங்களாடி அப்படின்னு கேட்குறது இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் உரைச்சிருக்கும் அது. அது நிறைய பேருக்கு ஹார்ட் ஈட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப அது பின் ட்ராப் சைலன்ஸ் அந்த இடத்துல மட்டும். எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கே புல்ல இருக்குது அந்த 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 சீன். நாமளா பண்ணோங்கிற மாதிரி இருக்குமா மேடம்? ஆமா ஆமா. ஓகே. இந்த படத்துல அது மாதிரி எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது பயங்கர ஆக்ஷன் இருக்கும், வைலன்ஸ் இருக்கும். அப்படின்னும் போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ள வரும்போது நீங்களாம் இருக்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கும்ல. இந்த ஜானரை வேற ஜானருங்க. இப்போ கடைக்குட்டி சிங்கம்ங்கிறது அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. இது வந்து ஒரு பீரியட்ல அந்த டைம்ல பிரிட்டிஷ் டைம்ல அது என்னென்ன நடந்தது அந்த அந்த ஊருக்கு, அது அது அந்த டெம்பிள், அது அந்த 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 ஸ்டோரி வேற. இது ஒரு ஜானர். எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பிட்டுச்சு பார்க்க முடியாது. எல்லாமே இப்படி இல்லையா அப்படி இல்லைன்னு. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். இது படைப்பு, பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அந்த அந்த பேக்ரவுண்ட்ஸும் சரி, அந்த போட்டிருக்கிற செட்டும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. அதை பார்த்து ரசித்து வந்துடணும், அவ்வளோதான். நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. இதுலேயும் வந்து இமோஷனல் சீன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக. அந்த மதர் சன் பாண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது அதில் படத்தில். ஓகே. நீங்களே அந்த மேக்கப் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்களா? நாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை நான் ஒரு டைமில் மேக்கப் இது கண்ணாடியே பார்த்துக்க மாட்டேன். ஏன் வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்துக்க மாட்டேன்னா கரெக்ஷன் பண்ண தோணும், கரெக்ஷன் பண்ணக்கூடாது. நான் வந்து எந்த கேரக்டருக்குள்ளே இறங்கினாலும் நம்ம அழகாக தெரியணும், அந்த பார்டர் அழகாக தெரியணும், இந்த ரிங்கு அழகாக தெரியணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். சாதாரணமான ஒரு குடும்பங்களில் சாதாரண அம்மா 24 மணி நேரம் கண்ணாடி பார்த்துட்டா இருப்பாங்க. அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருப்பேன். அதை ஒரு நல்லா ப்ளீட்டட் பண்ணி சாரி கட்டுறது அதெல்லாம் எனக்கு நான் பண்ணவே மாட்டேன். அதுக்கான கேரக்டர்ஸ் வந்ததுன்னா பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ரிச் கேரக்டர், ரிச் மதர் அப்படின்னா பண்ண வேண்டியது தான். ஒரு சாதாரணமான இது இருந்ததுன்னா ஐ டோன்ட் லுக் அட் இட். இப்போ இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த தண்டட்டி கேரக்டர் ஒரு 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 65 வயசு 70 வயசு கேரக்டர் வச்சுருவாங்க. ஸோ அது வந்து செப்பட்ட முடி, அப்புறம் அந்த ஒயிட் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சாரி கட்டிக்கிட்டு. ஆனால் கண்ணாடியே அந்த வேனிட்டி கேஸில் மேக்கப் ரூமில் பார்த்ததோட சரி, சாயந்தரம் பேக்கப் வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். மேலே வந்து ஐயோ அப்படின்னு நினைப்பேன். தனுஷ் சார் என்ன சொன்னார்? ஏன்னா இது வரைக்கும் அந்த கெட்டப்ல யாருமே உங்களை பார்த்தது இல்லை. தனுஷ் சாரா இருக்கட்டும், அப்புறம் சிவராஜ் சாரா இருக்கட்டும். அந்த சிவராஜ் சார் வந்து என்னை ரெக்கக்னைஸே பண்ணலை. எனக்கு முன்னாடி கொஞ்சம் பழக்கம் இருக்கு. பெங்களூர்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். விஜி ஓகே ஓகே ஹாய் அடையாளமே தெரியல. முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி நம்ம இந்த மாதிரி போகும்போது அடேங்க அப்பா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்கும் அது. ஓகே. உங்கள் வீட்லேயே இன்னொரு நடிகையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் பயங்கரமாக இருந்துச்சு, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. உங்களோட பொண்ணுகிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ஒரு ஏன்னா எப்போதுமே பேரண்ட்ஸ் அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, ஒரு பெர்ஃபார்மராக இருக்கும் பொழுது ஐலியில் அந்த ப்ரெக்னென்ட் லேடியாக வரதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், விஜய் சந்திரசேகர் ஏதாச்சும் ஒரு இடத்துல தெரிவாங்களான்னு பார்த்தா உங்களை ரிசம்பிளன்ஸே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நிஜமா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் அவங்கள வந்து அவங்க தெளிவா இருக்காங்க, அவங்க என்ன பண்றதுங்கிறது தெளிவா இருக்காங்க. நான் அவங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அட்வைசஸ் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடா இருக்கணும், எவ்வளோ எப்படி தேர்ந்தெடுத்து பண்ணணும். ஆக்டிங் இந்த ப்ரொஃபஷன் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் கிடையாது. இது வந்து உனக்குன்னு நீ உருவாக்கிக்கிட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, எப்பவுமே நான் என் கூட இந்த கேப்டன் மில்லருக்கு மட்டும்தான் என் கூட வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்னா வரமாட்டாங்க என் கூட. பரவாயில்ல மம்மி, நான் மை ஒர்க் வில் ப்ரூவ் ஸோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கூச்சம் அவங்களுக்கு. ஒரு பேக்கப்போட என்னோட ஒர்க்கு பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி, ஒர்க்கு பேசட்டும். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள நானும் ஒருத்தின்ற மாதிரி இருந்துடுறேன். நான் ரொம்ப வலுக்கட்டாயமாக பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வருவேன். நான் எப்போது எனக்கு துணையாக வா, தனியாக போகணுமா அப்படின்ட்டு வரமாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்க போயிருந்தேன். எனக்கு நான் ஷூட்லேருந்து போயிருந்தேன். எனக்கு ஏற்கனவே தலைவலி இருந்தது. அந்த படம் வந்து பயங்கர டிராகிங்காக இருந்தது. எந்த லாங்குவேஜ் எந்த இதுன்னு கேட்காதீங்க, சொல்லவும் கூடாது.
ஸோ பயங்கர ட்ராகிங்காக இருந்தது. ஸோ நான் இன்டர்வெலுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னேன். அப்போது என் பொண்ணு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவங்க சொன்னாங்க, அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எப்படி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பிடிக்கலன்ட்டு ஒரு செகண்டில் எந்திரிச்சு போகிறீங்க. முழு படம் பார்த்துட்டு தான் நம்ம பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அதை பார்த்துட்டு தான் போகணும் எப்பவுமே. எனக்கே இது யாரும் சொல்லலை அந்த மொமெண்ட் வந்து. ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, சொல்லலை. எத்தனை பேர் படம் பிடிக்கல எந்திரிச்சு போகிறாங்க. நான் எப்போ போனதில்லை. பட் அன்றைக்கி ரொம்ப ஹெட்டேக் எனக்கு. என்னால் உட்கார முடியல. படமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சரி, வீட்டுக்கு பக்கத்தில் தான் அது. அதனால் நான் சொன்னேன், நான் போய் இறங்கிக்கிட்டு நான் வண்டி அனுப்புகிறேன் உனக்கு, நான் போயிடுறேம்மா அப்படி சொன்னதுக்கு என் கையை பிடிச்சிட்டு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது படம், இன்டர்வெல்லில் போயிடுறேன்னு சொன்னேன். இருக்குது. நெவர் சே தட் மம்மி, ஸோ ஹார்ட் ஒர்க். ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு ஏன் இந்த படம் நல்லா இல்லைன்னு நம்ம யோசிச்சுக்கணுமே தவிர, பாதியில் இருந்துச்சு ஒருவேளை செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னா அதனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வெரி ஹம்பிள் பர்சன். அது ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் அது. ஓகே, இப்போ இந்த கேப்டன் மில்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும்? ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரூ, இவ்வளோ பெரிய டீம், பிரம்மாண்டம், நீங்களே சொன்னீங்க அந்த செட்டுக்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும்? இது எனக்கு நிஜமாவே இந்த 2024ஓட ஃபர்ஸ்ட் ரிலீஸ். எனக்கு ஒரு 5-6 ரிலீஸ் இருக்குது இந்த வருஷம். ஓகே. வெற்றிமாறன் சாரோட மனுஷி படம் பண்ணுறேன். கோபி நயனார் சாரோட படத்தில் வித்தியாசமான ஒரு ரோலில் வர அதில் அது ஒன்று. அப்புறம் பரிதாபங்கள் கிரியேஷன்ஸ், அந்த பேர் வைக்கல, அது ஒன்று ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் டிஎன்ஏ அதர்வா கூட நெல்சன் வெங்கடேஷன் அது அது ஒன்று ரிலீஸ் இருக்குது. தெலுங்கு படம், ஒரே ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ், ஒரு 5-6 ரிலீஸ் இருக்குது. ஓகே. கேப்டன் மில்லர் வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நான் இருக்கேன். என்னமோ ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் இட், எஸ்பெஷலி பீரியட் ஃபிலிம் ஆல்சோ. இந்த பழைய காலத்து பீரியட் ஃபிலிமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்போ இந்த 12ஆம் தேதி வரும், எப்போ தியேட்டரில் பார்க்கலான்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும். பிகாஸ் சின்ன லேப்டாப்லேயோ இல்லை ஓடிடியில் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் தாங்க பார்க்கணும். அந்த பிரம்மாண்டம், அந்த கோயில் ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த கோயிலை பார்த்து. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து செட்ஸு. நான் தூரத்துலேருந்து ஒரு கோயில் பார்த்துட்டு நான் இந்த கோயிலில் எப்படியாவது கோயிலுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சரியான ஒரு லொக்கேஷனுங்க, இந்த மாதிரி ஒரு கோயில் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, கண்டுபிடிக்கல மேடம், நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இந்த கோயிலை அப்படின்னு. கோயிலை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தா டக்குன்னு அடித்தா அட்டை செட்டா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது அந்த போஸ்டரில் இருக்கு பாருங்க, யாருமே அது வந்து செட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த எப்படி அந்த பழமையை கொண்டு வந்திருக்காங்க அந்த கோயிலுன்னு தெரியாது. டைரக்டர் ராமலிங்கம் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. இதில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் அண்ட் 2 ஜாம்பவங்கள், சிவராஜன் அண்ட் தனுஷ் வித் கேப்டன் ஆஃப் த ஷிப் அருண் மாதேஸ்வரன். வேறு என்ன வேணும்? இந்த கலவையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு சக்கரை பொங்கல் இது. ஓகே. என்னோட பர்சனல் ஒரு கொஸ்டின், எனக்கு அந்த கேரக்டர் இப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த கௌதாரி கேரக்டர் எப்படி பண்ணீங்க? ஏன்னா அந்த ஓட்டணும், அந்த கௌதாரி கேரக்டர் பற்றி என்கிட்ட பேசாதீங்க, ரொம்ப கோவம் வரும். ஏன் மேடம்? வடிவேல் சாரோட அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இல்லை, அது வந்து நான் பாரதிராஜா சாரோட படம், அவரோட ஃப்ரேமில் நான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் அந்த படம் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் சொல்லும்போது வந்து முதல் மரியாதை ராதா மாதிரி ஒரு கேரக்டர்மா அப்படின்ன உடனே நான் வந்து எனக்கு அப்படியே அந்த பூங்காற்று திரும்புமா அதெல்லாம் வந்துச்சு எனக்கு மைண்டில். காமெடி ட்ராக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் போன உடனே காமெடி ட்ராக்கே காமெடியாக இருக்குது. ஐ எம் நாட் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அழுதுடலாம், கிளிசரினை போட்டுக்கிட்டு 4 பாட்டு பாட்டிடலாம், கிளாமரஸாக நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணலாம்.
காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம். அது வந்து ஸ்பான்டேனியஸாக வரணும். அதுவும் வடிவேல் சார் கூட பண்ணுறது. ஐயோ, அது எனக்கு வருமானு தெரியாது. எனக்கு ஐம் வெரி பிளான் பண்ணி பண்ணணுன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு காமிக்காக பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 சீன் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து நான் எனக்கு ஏமாற்றம் வந்து இருந்தது எனக்கு. அதெல்லாம் சொன்னாங்களே சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனதுக்கப்புறம் எனக்கு காமெடி ட்ராக்னு எனக்கு ஐம் வெரி ஆனஸ்ட் மை ஓன் ஹார்ட். நான் கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ், நம்ம ஒரு படத்துக்கு ஷூட்டிங் வந்துட்டு அது நம்ம போயிடக்கூடாது, அது வந்து மரியாதை கொடுக்கணும் அதுக்குங்கிறதுனால. மோரோவர் பாரதிராஜா சார் யார், அவர் படத்தில் வந்து நம்ம இப்போ நிராகரிச்சுட்டு போகலாம். ஆனால் அவரை பார்த்துட்டு ஒரு இடத்துல நான் கேட்டேன், நான் சண்டை போட்டேன், நான் எனக்கு எதுக்கு காமெடி இது அதுக்கப்புறம் எனக்கு பஸ்ஸே காமெடி படங்கள் தான் வந்தது. ஐ டிடன்ட் டூ இட் பிகாஸ் ஒரு முத்திரை குத்துருவாங்க இந்த ஸ்கிரிப்ட் கொண்டு போய். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு வியாதி ஒன்று இருக்குது தெரியுமா. ஒரு போலீஸ் ரோல் பண்ணால் எல்லாரும் போலீஸ் ரோல் தான் கொடுப்பாங்க, டாக்டர் ரோல் பண்ணால் எல்லாரும் டாக்டர் ரோல் தான். நான் ஒரே ஆர்டிஸ்ட்டை நிறைய படத்தில் போலீஸாக பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன், போலீஸாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். யூனிஃபார்ம் கல்றாரான்னு தெரியல, டெய்லி ஷூட்டிங் அதான் போட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒன்று அப்படி இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு அந்த காமெடி இதில் வந்து நான் அப்படியே வந்துருமோ அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. See, you should do what you like. When you're not interested, பிடிக்காம பண்ணவே எந்த ஒர்க்கும் பண்ணவே கூடாது, பிடிக்காம மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ நான் பாரதிராஜ் சார் கேட்டேன், நான் சண்டை போட்டதுக்கு ஆமாம்மா அப்படி சொன்னேன். சரி சார், ஒரே காரணத்தில் தான் நான் பண்ணேன், உங்கள் ஃப்ரேமில் நான் இருக்கணும்ன்ட்டு தான் நான் இருந்தேன் சார், இல்லைனா எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட் ரோல் அப்படின்ட்டு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுது, இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுது. அது ஒன்று இருக்குது. அண்ட் ஐம் ப்ரவுட் ஐ ஒர்க் வித் பாரதிராஜா சார். அவர் எப்படி ஒரு டைரக்டர் அவர். ஐம் வெரி ஹாப்பி ஐ ஒர்க் வித் ஹிம். பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த கேரக்டர் ரோல். அதை நான் சொன்ன மாதிரி விக்கிபீடியாவில் முக்கியமாக அந்த பேர் தான் இப்போ வரைக்கும். ஆமாம். ஓகே, கேப்டன் மில்லர் உங்களோட இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு சக்ஸஸாக இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான படைப்பில் உங்களோட பிரம்மாண்டமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பீங்கன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். தேங்க்ஸுங்க. விஷ் யூ ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் தான் பார்க்கணும், அப்போ தான் அந்த முழுசாக நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூங்க.